Dear students, I am Revati. 10th standard exercise 3.3 la third sum. Find the GCD of each pair of the following polynomials. First one வந்து 12 x power 4 minus x cube. Second one வந்து 8 x power 4 minus 3x cube plus 2x square. Whose LCM is the 24x cube, x minus 1 and x minus 2. இப்போ லாஸ்ட் சம்மில் நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே GCD ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் சரி, ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ எல்சிஎம் அப்படின்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி. அதே ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். இவ்வளவே தான் சேஞ்சஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 12 இன்டூ எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப். இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 12 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் காமனாக இருக்குது. எடுத்து வெளியே எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். தென் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர். இதில் காமனாக பார்த்தீங்கன்னா கடைசியாக எக்ஸ் ஸ்கொயர்னு முடியுது. அதனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். இது எப்படி மேம் நம்ம எக்ஸ் கியூப் தான் எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் தான் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கடைசியாக கான்ஸ்டன்ட் இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் முடியுது அப்படின்னா கடைசியாக முடிஞ்சிருக்கிற எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸோட டிகிரி என்னவாக இருக்கும் அதை தான் நம்ம காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் பவர் 4ல் ஒரு 2 வெளியே போயிடும், பேலன்ஸ் 2 தான் இருக்கும். இங்கே 3x தான் இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து GCD ஈக்குவல் டு f of x into g of x divided by LCM. LCMும் கொடுத்துருக்காங்க. அப்போ f of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12 into x cube into x minus 1 into g of x. இப்போ g of x பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு வராது. அப்போது 8x ஸ்கொயர் இங்கே வந்து 2 இருக்குது. அப்போது ப்ளஸ் 2வை நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 கிடைக்கணும். அப்போது என்ன வரும், 2 1s are 2. அப்போ -2 -1 ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 கிடைக்கும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும், x minus 2 தென் x minus 1 தான் இருக்கணும். அப்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருந்தாலும் அதே அகைன் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்து இங்கே ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். அப்போ g of x என்ன இருக்குது, 8x ஸ்கொயர் x minus 2 into x minus 1 அப்படிங்கிறதா g of x. Then whole divided by LCM என்ன கொடுத்துருந்தாங்க, 24x cube into x minus 1 x minus 2. இப்போ பார்க்கும்போதே தெரியும் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி வரும். இங்கே x minus 1 இருக்குது, இங்கே x minus 1 கேன்சல் ஆயிரும். இந்த x கியூபும் இந்த x கியூபும் கேன்சல் ஆயிரும். இந்த x minus 2 இந்த x minus 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 வந்து இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். அகெயின் 2 இது 1 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம அப்படி கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகி 1 ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நியூமரேட்டர் என்ன இருக்குது, 4 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, தென் x minus 1 இருக்குது. அப்போது நமக்கு தேவையான ஜிசிடிங்கிறது என்னது, 4x ஸ்கொயர் இன்ட்டு x minus 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனலான ஜிசிடி ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், x cube plus y cube and x power 4 plus x square plus y power 4 whose LCM is x cube plus y cube into x square in plus xy plus y square. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல f of x என்னது, x cube plus y cube. அப்போது x cube plus y cubeக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, x plus y into x square minus xy plus y squareங்கிறது தான் அதோட ஃபார்முலா. அதே மாதிரி g of xையும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ g of xங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, x power 4 plus x square y square plus y power 4ன்னு இருக்குது. இப்போது இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா அப்படி நியர்பை வருது. பட் இங்கே 2 இல்லை. அப்போ 2 இல்லைங்கும் போது இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயராகவும் தென் மைனஸ் xy த ஹோல் ஸ்கொயராகவும் இது ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் இதுவே தான் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம இங்கே சைட்டில் பார்த்துக்கலாம். அதாவது இதை வந்து நம்ம இப்போ விரிச்சு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆகும்
ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் பவர் 4 ஆகும். இப்போ இந்த டேர்ம் கிடைக்கிது, ஆனால் இங்கே வந்து 2 இல்லை. அப்போது ஒரு 2ல் இந்த ஒரு 2வை நம்ம செப்பரேட் பண்ணணும்னா இந்த டேர்ம் கூட மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் செப்பரேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் ஃபைனலாக என்னென்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4, இதை நம்ம பிரித்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக மாறும். இப்போ ப்ளஸ் 2x ஸ்கொயர்லேருந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை செப்பரேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ன்னு தான் கிடைக்கும். அப்போ இந்த டேர்முக்கு தான் இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி தான் இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது அது எப்படி எழுதும்போது இங்கே என்னவா சேஞ்ச் ஆகும், ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிங்கிறது. தென் அதே மாதிரி ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், பிங்கிறது மைனஸ் எக்ஸ் ஒய். புரிஞ்சுச்சா? இது இதோட சிம்பிளிஃபிகேஷன், இது இதோட சிம்பிளிஃபிகேஷன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஜிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போது ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருந்தது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருந்தது. தென் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருந்தது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது கிடச்சிருந்தது. தென் ஹோல் டிவைடட் பை எல்சிஎம் வந்து கிவனில் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது இதுபடி நம்ம எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபையும் நம்ம என்ன எழுதணும், ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதுனா தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போது மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மேலே இருக்கிறது எல்லாமே எதில் இருக்குது, மல்டிப்பிள் இருக்குது. தென் கீழே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய் க்யூபை நம்ம மறுபடியும் பிரிக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். தென் ரிமைனிங் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல், இதுவும் கேன்சல், இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் எது மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையான ஜிசிடி. தட் இஸ் அ final answer. Thank you.